ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே சண்டே வந்து 2 நாள் வீடியோ போட முடியல. சரி ஷார்ட்ஸாவது போடலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ இவ்வளோ நாள் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 வீக் ஸ்கூல் இப்போ தானே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் செட் ஆகலை போல இருக்குது. காலையில் ஏந்திரிச்சது பயங்கர ஹெட்டேக். அது வந்து டேப்லெட் போட்டாலும் சரியாக போகல. சரி டேப்லெட் போடாமல் அப்படியே கொஞ்சம் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. சாட்டர்டே வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அந்த ஒரு மாதம் வந்து நம்ம அவ்வளோவா வந்து க்ளீன் பண்ண முடியல. பசங்களும் வீட்டில் இருப்பாங்களா, அப்பப்போ எடுத்து ஏதாவது டஸ்ட் இருந்தால் அப்படியே தட்டி வச்சுருவேன். நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப முடியாது. அதனால் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. எப்பயுமே சாட்டர்டே வந்து கொஞ்சம் நான் அளந்து வச்சுடுவேன். அரிசிலாம் அளந்து மேடையில் வச்சுடுவேன். ஒரு மிட் நைட் ஒரு 12 மணிக்கோ இல்லை அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணிக்கோ அந்த மாதிரி எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றி வச்சுடுவேன். ஒரு 2 மணி நேரம் ஊறுனா போதும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அரைச்சி வச்சிடலான்னு. அன்றைக்கி வந்து அப்பா அம்மா வர்றதா பிளான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கல்யாணம் இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாணம் முடிஞ்சது எங்கள் ரிலேஷனில். கல்யாணம் முடித்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அப்பா கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் அப்புறமா வரேன் அப்படின்னாரு. அப்பா அம்மா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ வந்தது அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் இங்கே இருந்தாங்க. அப்போ கூட நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போ கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வராங்க. ஸோ நான் எதுக்கெலாம் ஊற போட்டிருந்தேன் அப்படின்னா தோசைக்கு இட்லிக்கு 2த்துக்குமே. தோசைக்கு வந்து எப்பயுமே ஏதாவது மில்லட் சேர்ப்பேன். இந்த தடவை சேர்க்கலை. வெறும் வெந்தயம் அப்புறம் வந்து கொஞ்சம் அவல் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவல் போட்டால் ரொம்ப வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது கல்லில். அதனால் அவல் இந்த தடவை போடல. நிறைய வெந்தயம் போட்டு அதுக்கப்புறமா அரிசி உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் எப்படி வந்து வெந்தய தோசைக்கு ஊற வைப்பேன் அப்படின்னா 4 டம்ளர், அதில் வந்து 2 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி. அப்போ அந்த 1 டம்ளர் பச்சரிசிக்கு பதிலாக ஏதாவது மில்லட் சேர்ப்பேன். இந்த தடவை மில்லட்ஸ் எதுவும் இல்லை. அதனால் கம்ப்ளீட்டாக அரிசியே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வெந்தயம், இப்போ 4 டம்ளருக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிட்டு அது கொஞ்சம் அரைச்சோன்னே அதுக்கப்புறமா அரிசியை போடுவேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/2 hour வந்து அரைச்சா போதும், எடுத்துருவேன். அதுக்குள்ளே வந்து தக்ஷுக்குட்டி அழ ஆரம்பிச்சிட்டான். சண்டே இல்லை, சண்டே தான் பசங்க நல்லா தூங்க முடியும். அந்த ஒரு 2 days தான் நானே எழுப்ப மாட்டேன். பசங்களாம் எழுந்திரிச்சு வந்தால் தான். அன்றைக்கி நான் ஒரு 7 o'clockலாம் எழுந்திரிச்சேன். சரி அப்பா அம்மா வர்றதுக்குள்ளே இந்த மாவு அரைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டிஃபன் பண்ணணும், அடுத்தது சமைக்கணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது இல்லையா. நைட்டே வந்து பாத்திரத்தையும் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுடுவேன். இப்போ ரொம்ப வந்து இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் அந்த கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன் இல்லையா, அந்த டைமில் வந்து கிச்சனில் கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏதோ ஒரு பழைய மாங்காய் இருந்திருக்கு, அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வரும்போது அதை சுற்றி அவ்வளோ கரப்பாம்பூச்சி இருந்தது. அப்பயே நினச்சேன், சரி போச்சு, கிச்சனை ஒரு வழி பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. அதனால தான் வந்து சாட்டர்டே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ இல்லை. ஸோ அதுக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து ப்ரிகாஷனாக ஏதாவது பண்ணாலுமே அதை அவாய்ட் பண்ண முடியாது ஃப்ளாட்ஸில். அது வந்து கொஞ்சம் வராமல் தடுக்கலாம், அவ்வளோதானே தவிர கம்ப்ளீட்டாக வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது. அதுவும் நம்மளோட சேர்ந்து ஜாலியாக வீட்டில் சுற்றிட்டுருக்கு. மாவு இல்லை அப்படின்னா அன்றைக்கி காலையில் பொங்கலோ இல்லை பூரி அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் சண்டேயில். அவர் வந்து பொங்கல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் நான் ஊட்டி விட்டேன் அப்படின்னா 2 பேருமே சாப்பிட்ருவாங்க. சரி பொங்கல் தான் அன்றைக்கி நான் ரெடி பண்ணேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுவே ஜாஸ்தி தான். நான் அளந்து பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துப்பேன். இப்போ 1.5 கப் அரிசி அப்படின்னா அதில் வந்து 3/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு. நீங்கள் வறுத்தும் போட்டுக்கலாம். நான் அதை அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சிட்டேன் நான். பொங்கலுக்கு மட்டும் நம்ம தண்ணி அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, கூட குறைச்சி வச்சாலும் பரவாயில்ல. இப்போ நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பும் வேறு போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு 5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எப்பயுமே பொங்கல் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய குக்கராக வைங்க. கொஞ்சமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சைடில் வந்து நான் சுடு தண்ணியும் வச்சுடுவேன். அது இறக்குனோடனே கொஞ்சம் நமக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சாப்பிட்லாம்,
கொஞ்சம் குழைவாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வெந்நீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் எனக்குமே பிடிக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துட்டேன். எங்கள் அம்மா வந்து இஞ்சி அப்படியே தட்டி போட்டுருவாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வந்து மில்லட்ஸ்லேயும் பொங்கல் பண்ணியிருக்கேன், திணை பொங்கல் அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திணை பொங்கல். அடிக்கடி நான் பண்ணுவேன். சரி இந்த தடவை வந்து கொஞ்சம் மில்லட்ஸ்லாம் வாங்கணும். நான் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறமா பெருசாக இப்போ வந்து நான் ப்ரொவிஷன்ஸ்னு பர்ச்சேஸ் பண்ணல. அப்பப்போ வேணும் அப்படிங்கிறத ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கிப்பேன். இப்போ பல்காக வாங்கும்போது நான் வந்து மில்லட்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டுருவேன். பசங்களாம் மில்லட்ஸ் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், டேஸ்ட் வந்து பிடிக்காது இல்லையா? அதனால் தோசை, இட்லி அந்த மாதிரி குழிப்பணியாரம் அப்படிலாம் பண்ணி கொடுத்துருவேன். மித்துனுக்கு வந்து தெரியாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சாப்பிட்ருவான். ஸோ இந்த பக்கம் வந்து இப்போது பொங்கலுக்கு அரிசி நல்லா கொதித்தோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மூடி போடுவேன். ஒரு 2 விசில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அப்பா அம்மா வந்து லஞ்சுக்கு வராங்க, அதனால் லஞ்சும் ரெடி பண்ணணுங்கிறதுனால சிம்பிளாக அன்றைக்கி டிஃபன் வந்து பொங்கல் தான் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணிட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா மாவு அரைக்கிற வேலை வேறு இருந்துச்சு இல்லையா? அதனால தான். பொங்கலுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி தான் ஆப்டான சைட் டிஷ். இருந்தாலும் இந்த புளிக்கொத்துன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நாள் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் ரீசெண்டாக பண்ணேன், இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணல. தேங்காய் சட்னிக்கு வந்து நீங்கள் ஒரு 2 பூண்டு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் காரமாக தான் அரைப்பேன் தேங்காய் சட்னி, அப்போ தான் வந்து பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகா, இது வந்து பச்சை மிளகா தான் அது காஞ்சி போயிருந்தது, ஆனால் நல்ல காரம். இந்த பச்சை மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்னா பச்சை மிளகா அவ்வளோவா காரம் இருக்காது. கொஞ்சம் நீட்டமாக குண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகா, அப்புறமா இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு இருந்தால் போதும், அந்த வாசனை இருந்தாலே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் போடுங்கக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் பசங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன் அதில். ஸோ எனக்குமே இந்த ரொட்டீன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா என்ன பண்ணலாம், பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கவும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போப்பெல்லாம் நிறைய மில்லட்ஸில் சரி விதவிதமாக ரெசிபீஸ்லாம் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை எப்படி பண்ணி கொடுக்கறது அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில். இப்போ சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப கெட்டியாக பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தண்ணி சட்னி மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். பொங்கலுக்கெலாம் நிறையா ஊற்றி சாப்பிட்லாம். இதில் என்ன அப்படின்னா வடை தான் மிஸ்ஸிங். சரி பரவாயில்ல, வடை இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பொங்கலுக்கு வந்து நான் தாளிக்கிறேன். இதுலேயே வந்து கொஞ்சம் இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாம் நெய்யில் அப்படியே பொரித்து போட்டுருவேன். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை சேர்க்கலாம். பொங்கலுக்கு வந்து பச்சை மிளகா சேர்ப்பாங்க, நான் வந்து சேர்க்க மாட்டேன். அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் சேர்த்து பண்ணதில்லை. நான் பச்சை மிளகா சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ தாளிச்சாச்சு, இதை அப்படியே வந்து நம்ம பொங்கல் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். இப்போ நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இப்படியே நம்ம சேர்த்து அப்படியே சாப்பிட்றலாம். நான் வந்து பொங்கல் வைக்கும்போதே கொஞ்சம் வெந்நீர் கெட்டிலில் வச்சுடுவேன். ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வெந்நீர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து நீர்க்கவும் இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் பண்ணும்போது ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர், நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு இந்த மாதிரி குக் பண்ணிங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூடாகவும் இருக்கும். பொங்கல்லாம் திரும்ப நம்ம சூடு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால சொன்னேன். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக கிளறிட்டேன். இப்போ அப்படியே கரண்டியில் எடுத்து போட்டால் நமக்கு அழகாக தட்டில் விடும், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. சூப்பராக இருந்தது அன்றைக்கி. பொங்கல் சாப்பிட்டாலே அன்றைக்கி டேவே ரொம்ப தூங்கு முஞ்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கிறதுனால அப்படி எனக்கு இருக்காது. ஏன்னா பொங்கல் சாப்பிட்டேன்னா தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா பிரிஸ்காக வேலை செய்யலாம். அதுவும் சண்டே வந்து ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. அன்றைக்கி என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா
ஃபாதர்ஸ் டே வந்து மித்துன் எப்பயுமே மிஸ் பண்ணதும் இல்லை, மறந்ததும் இல்லை. அது ஃபாதர்ஸ் டே ஆகட்டும், மதர்ஸ் டே ஆகட்டும், ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக அவன் கையால் ரெடி பண்ணுவான். அன்றைக்கி வந்து அப்படியே வித்தின்னு ஒரு கடகடகடன்னு பண்ணிட்டான். ஸோ அவன் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துருச்சு. நாங்கள் கீழே வந்துட்டோம், கொஞ்சம் கீழே வா அப்படின்ட்டு. தக்ஷுக்குட்டி அப்படியே காயத்ரிவா வராங்க அப்படின்னோன்னா சாருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, கடகடகடன்னு ஓடி போயிட்டான். இந்த பக்கம் வராங்களா அந்த பக்கம் வராங்களா 2 வே இருக்குது வர்றதுக்கு. ஸோ ஆட்டோவில் தான் அன்றைக்கி வந்தாங்க. சரி லக்கேஜ் மட்டும் எடுக்கிறதுக்கு நான் கீழே போயிருந்தேன். எப்பயுமே வந்து ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன். அன்றைக்கி காலையில் நேர்லேயே வந்ததே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. வந்தோடனே அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே விஷ் தான் பண்ணேன் நான். ரொம்ப ஹாப்பி. அப்பா வந்து ரொம்ப நாள் கழித்து வராரு. ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்க போல இருக்குது வீட்டில். புது டிவி, புது சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்கள். ஏதோ ஒரு இதை பார்த்து தான் பண்ணான். ஆனால் நான் என்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்கல. சாக்லேட் வேறு போய் வாங்கிட்டு வந்திருக்கான். கீழே கடை இருக்கு இல்லையா, சர்ப்ரைஸாக போய் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அவருக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. மித்துனும் தக்ஷு 2 பேரும் சேர்ந்து தான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த சின்ன பரிசு கூட நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும் இல்லையா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பசங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.